+2 தூத்துக்குடி மாணவியை கெடுத்த தெருப்பொறுக்கி தேப்பையன் இந்த பொறுக்கி. இவன் பேர் வந்து ஒரு சாமி பேர், அதனால் சொல்ல முடியலை. இந்த தெருப்பொறுக்கியே ஒரு அக்யூஸ்ட். கொஞ்ச நஞ்ச வழக்கு இல்லை, 33 வழக்கு உள்ள ஒரு எச்ச பொறுக்கி 2 லேடிஸை கெடுத்திருக்கான், ஒரு வயசான மூதாட்டியும் கெடுத்திருக்கான். அப்படிப்பட்ட எச்ச பொறுக்கியை நம்ம போலீஸு அவன் எங்கே ஹைகோர்ட்டு வரைக்கும் போயிட்டு ஜாமீனில் வெளியே வந்து ஒவ்வொரு டேஸ்னால் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்க ஒரு தெருப்பொறுக்கி தேப்பையன்தான் அந்த பொண்ணை கெடுத்து சித்திரவதை செஞ்சு விட்டுட்டு கூட போகாமல் கொண்டுட்டு போன தேப்பையன் இவன் தான். பொறுக்கி நாயி. இவன் சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி. இந்த எச்சப்பொறிக்கு போலீஸ் எப்படி வந்து இந்த நாய் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுன்னா, இந்த நாய் முதுகலை பார்த்திபனூரில் உள்ள ஒரு தோட்டு பைக்கை திருடி கொண்டு வந்து இந்த எச்சப்பொறிக்கு யூஸ் பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கு. அன்னைக்கு அவன் வந்து கையெழுத்து போட ஸ்டேஷனுக்கு போகும்போது தான் அவன் இந்த பொண்ணை கெடுத்து முடிச்சுட்டு கையெழுத்து போட ஸ்டேஷனுக்கு போகும்போது 500 மீட்டரில் ஒரு காத்தாடி இருந்திருக்கு. அது மேலே இருந்த அந்த கேமராவை வச்சு தான் இந்த நாய் தான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணி இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, மாணவியை இந்த மாதிரி கடந்ததுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு கொஞ்சம் தொலைவில் பைக் ஒன்று இருந்தது. இப்போ அந்த பைக் நம்பரை வச்சு துப்பு துளக்கினதுனால தான் இந்த எச்ச பொறுக்கி தான் அப்படிங்கிறத பிடிச்சிருக்காங்க. போகிற வழியில் மாணவி ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. போகிறத எச்ச நாய் பார்த்துட்டு அந்த பொண்ணை அந்த மாதிரி பண்ணியிருக்கு. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, அந்த தோடு கம்மல் அதில் வந்து இவனுடைய அந்த அந்த ஒரு சதை இருந்திருக்கு. ஏன்னா வந்து இப்போ நார்மலாக ஒருத்தவங்களை கெடுக்க போனால் நம்ம அவன்கிட்ட தப்பிக்க போராடுவான். அந்த சதையை வந்துட்டு ஆய்வுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து இவனுடைய டிஎன்ஏயும் அதையும் அந்த தோலையும் செக் பண்ணி ஆராய்ச்சி பண்ணும்போது தான் இவன் தாங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. இவனையும் அதுக்கப்புறம் பைக் நம்பர் எல்லாத்தையும் தேடி பிடிச்சிருக்காங்க போலீஸ். துப்பு துளக்கி கோர்ட்டில் வச்சு அங்கே கோர்ட்டுக்கு வந்திருக்கு. கோர்ட்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்ருக்காங்க. எப்படி என்ன பண்ண ஏதுங்கிறத முழுசாக அந்த நாயை விசாரித்து அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறதையும் போலீஸு சொல்லுவாங்க. தயவு செய்து தமிழ்நாட்டு போலீஸுக்கு சொல்லி 33 வழக்கில் உள்ள இந்த எச்சையை 2 பொண்ணை கெடுத்து ஒரு கிழவியை 2 பெண்களை கெடுத்து ஒரு கிழவியை ஏற்கனவே ஒரு வயதான மூதாட்டியும் கெடுத்த நாயை ஒன்று நீ சுற்றுக்கணும், இல்லையா உள்ளே போட்டிருக்கணும். வெளியே விட்டதுனால தானே மறுபடியும் இவ்வளோ பெரிய தவற ஒரு பச்சை மண்ணை செஞ்சுருக்கான். அப்போ இதுக்கு காரணம் யார்? நம்மளுடைய சட்டங்கள். அவன் ஹைகோர்ட்டு போய் கேஸை உடச்சிட்டு வர அளவுக்கு நம்ம சட்டங்கள் இருக்குன்னா ஒரு திருட்டு பையன். அப்போ இந்த பொண்ணு இல்லை, இன்னும் 100 பொண்ணு அவன் வெளியே விட்டாத கிடையாது. இப்போ மட்டும் என்ன பண்ணுவேன்? பிடிச்சி கொண்டு எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போட்டு 2 வருஷம் கழிச்சு கேஸை உடச்சிட்டு மறுபடி வந்து பச்சை மண்ணை இன்னொரு மண்ணை கெடுக்கத்தாண்டா போகிறாங்க. தயவு செய்து தமிழ்நாட்டு போலீஸு நம்ம முதலமைச்சர் என்னப்பா கரூரில் 42 பேர் விஜய் சம்பவத்தில் முடிஞ்சோன்னா அடுத்த செகண்டு அப்பா புள்ள மொத்த குடும்பம் அங்கே போய் நின்றுச்சு. இன்றைக்கி இதை பற்றி முதலமைச்சர் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. ஏன் என்ன ஊமை ஆகிட்டாரா? என்ன ஊமை ஆகிருப்பார். தயவு செய்து எந்த ஒரு பெண்ணுக்கு தகப்பனாக உள்ள அனைவரும், ஒரு பெண்ணுக்கு ஒரு அண்ணனாக உள்ள அனைவரும், இந்த நாட்டில் நம்ம அக்கா தங்கச்சி பெண்கள் வந்து இந்த மாதிரி கேவலப்பட்டு நிற்கக்கூடாது நினைக்கிற ஒவ்வொருத்தரும், முக்கியமாக நான் இது வரைக்கும் சொல்லலை, கண்டிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போடவே போடாதீங்க. நல்லவங்க போட மாட்டீங்க இனிமேல் ஓட்டு. இந்த பிடிச்ச போலீஸ்லேயும் அந்த பொண்ணுக்கு அண்ணனோ இல்லையோ, எங்களுக்கு அண்ணனாக யாராச்சும் ஒருத்தர் அதில் நீங்கள் நல்லவங்க இருப்பீங்க. தயவு செய்து இந்த நாய் பிடிக்கும்போது தப்பிச்சு போச்சுன்னு சொல்லி அவனை சுட்டு கொன்றுங்க. இல்லையா அவங்க அப்பாவோ அண்ணனோ இருந்தால் அவங்க கையில் ஒப்படைங்க. எஃப்ஐஆர் இவன் மேலே தயவு செய்து போட்டு ஜெயிலில் போடாதீங்க. அவன் வெளியே வந்து மறுபடியும் இதே தப்பு தான் அவன் பண்ணுவான். தயவு செய்து மறுபடி பண்ணாதீங்க. இத்தனை வழக்கில் உள்ளவனை உன்னை என்கவுண்டரில் போட்டுருந்துருக்கணும், இல்லை ஜெயிலுக்குள்ளேயே வச்சுருந்துருக்கணும். விட்டது தாங்க இதில் பெரிய தப்பே. தயவு செய்து இதை பண்ணிடுங்க. அவங்க அப்பா கையில் கொடுங்கங்க, வெட்டிட்டு அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவர் உள்ளே போகட்டும். தயவு செய்து ரொம்ப இனிமேல் பெண்களை வீட்டுக்குள்ளேயே வச்சுருங்க.